வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயுஐ சிகிச்சை முறை என்றால் என்ன, அது யாருக்கெல்லாம் பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கணவரது விந்தணுவை ஆய்வகத்தில் சுத்தம் செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான விந்தணுவை நுண்ணூசி மூலம் குறிப்பிட்ட நாளில் கர்ப்பப்பைக்குள் செலுத்தும் சிகிச்சை முறையே ஐயுஐ ஆகும். பரிந்துரைக்கப்படும் நபர்கள்: அறியப்படாத குழந்தையின்மை குறைபாடுகள், எண்டோமெட்ரியாசிஸ் நுண்ணிய பாதிப்பு, கர்ப்பப்பை வாயில் குறைபாடுகள் அல்லது ஒவ்வாமை, விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைபாடு, விந்தணுக்களில் வேகமின்மை, தாம்பத்திய உறவில் விரைவில் விந்தணு வெளிப்படுதல், ஆண் உறுப்பில் விரைப்புத்தன்மை இல்லாமை, விந்தணுக்களை தானமாக பெறுதல். ஐயுஐ சிகிச்சை முறையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு 10% முதல் 20% என்று ஆய்வுகள் கூறுகின்றன. எனினும் 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களில் இவ்விகிதம் 2% முதல் 5% மட்டுமே. ஒன்றுக்கு அதிகமான ஐயுஐ சிகிச்சைகள் செய்யும்போது வெற்றி வாய்ப்புகள் அதிகரித்தாலும் சாதாரணமாக 3 முதல் 6 முறையே இச்சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. அதில் வெற்றி பெறாவிட்டால் ஐவிஎஃப் சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் அதிக வயது மூப்புடைய பெண்கள், அதிக அளவில் எண்டோமெட்ரியாசிஸ் பாதிப்புள்ளவர்கள், கருக்குழாய் குறைபாடு உடையவர்கள் ஐயுஐ பரிந்துரைக்கப்படுவதில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், ரைட் யுவர் கமெண்ட்ஸ். முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க.